ஜூன் மாத இறுதியில் ஐரோப்பாவில் வீசிய கடுமையான வெப்ப அலை காரணமாக பிரான்ஸ், பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் 3700க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். ஐரோப்பா முழுவதும் கடந்த சில நாட்களாக கடுமையான வெப்ப அலை நிலவி வருகின்றது. பல நாடுகளில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டி பதிவாகி வருகின்றது. இந்த அசாதாரண வெப்பம் காரணமாக இதுவரை 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என்று உலக சுகாதார அமைப்பு அச்சம் தெரிவித்துள்ளது. இதனால் பல நாடுகளில் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. ஐரோப்பா உலகிலேயே மிக வேகமாக வெப்பமடைந்து வரும் கண்டமாக மாறியிருப்பதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ள நிலையில் பிரான்ஸ், ஸ்பெயின், ஜெர்மனி, இத்தாலி, போர்ச்சுகல் உள்ளிட்ட நாடுகளில் வரலாறு காணாத வெப்பநிலை பதிவாகியுள்ளது. உலக சராசரியை விட 2 மடங்கு வேகத்தில் ஐரோப்பாவின் வெப்பநிலை உயர்ந்து வருகின்றது. இந்த வெப்ப அலைக்கு பின்னால் என்ன காரணம்? ஏன் இவ்வளவு தீவிரமாக வெப்பம் அதிகரித்துள்ளது என்பது குறித்து வானிலை நிபுணர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். இந்த வெப்ப அலைக்கு முக்கிய காரணமாக ஒமேகா பிளாக் எனப்படும் வானிலை அமைப்பு கூறப்படுகின்றது. இது வளிமண்டலத்தில் ஏற்படும் ஒரு அரிதான காற்றழுத்த அமைப்பு ஆகும். வட ஆப்பிரிக்காவிலிருந்து மிக அதிக வெப்பமுள்ள காற்றை ஐரோப்பாவிற்கு கொண்டு வரும் உயர் காற்றழுத்த மண்டலம் 2 குறைந்த காற்றழுத்த மண்டலங்களுக்கு நடுவில் சிக்கிக்கொள்கிறது. இந்த அமைப்பு உருவான பிறகு அது எளிதில் நகராது. பல நாட்கள் அல்லது சில நேரங்களில் பல வாரங்கள் கூட ஒரே நேரத்தில் நீடிக்கும். இதனால் வெப்பம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கும். இதனை ஐரோப்பிய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் நிபுணர் சமந்தா ஃபர்கஸ் வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் போன்ற நிலை என்று விளக்கியுள்ளார். இந்த ஒமேகா பிளாக் நீண்ட நேரம் நீடித்தால் அது ஹீட் டோம் எனப்படும் மற்றும் ஒரு ஆபத்தான வானிலை அமைப்பாக மாறும். இதை ஒரு பாத்திரத்தின் மீது மூடி வைப்பதற்கு ஒப்பிடலாம். உயர் காற்றழுத்தம் காரணமாக மேலிருந்து கீழே இறங்கும் காற்று மேலும் சூடாகின்றது. அதே நேரத்தில் தரையில் உருவாகும் வெப்பம் வெளியேற முடியாமல் சிக்கிக் கொள்கிறது. இதனால் மேகங்கள் உருவாகுவதில்லை, மழையும் பெய்யாது, காற்றின் வேகமும் குறைந்து விடுகின்றது. தொடர்ந்து நேரடி சூரிய ஒளி பூமியை தாக்குவதால் நிலப்பரப்பு மேலும் மேலும் சூடாகி வெப்பநிலை வேகமாக உயர்கின்றது. இந்த வகையான வானிலை அமைப்புகள் புதிதல்ல என்று வானிலை நிபுணர்கள் கூறுகின்றனர். ஒமேகா பிளாக் மற்றும் ஹீட் டோம் போன்ற நிகழ்வுகள் உலகின் பல பகுதிகளிலும் அவ்வப்போது உருவாகின்றன. ஆனால் தற்போது அவற்றின் தாக்கம் மிகவும் கடுமையாக இருப்பதற்கு காலநிலை மாற்றமே முக்கிய காரணம் என்று விஞ்ஞானிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். புவி வெப்பமடைதல் காரணமாக உலகின் அடிப்படை வெப்பநிலையே தொடர்ந்து உயர்ந்து வருகின்றது. இதனால் இதுபோன்ற வானிலை அமைப்புகள் உருவாகும் போது முன்பை விட அதிக வெப்பத்தை உருவாக்குகின்றன. அதனால் வெப்ப அலைகள் மிகவும் தீவிரமாகவும் நீண்ட காலம் நீடிப்பதாகவும் மாறியுள்ளன. இங்கிலாந்து வானிலை ஆய்வு மையத்தின் தலைமை வானிலை நிபுணர் வில் லாங் கூறுகையில், ஒருமுறை இந்த வானிலை அமைப்பு உருவானால் அதை உடைக்கும் அளவிற்கு வேறு வானிலை சக்திகள் இல்லாததால் அது தானாகவே தொடர்ந்து வலுப்பெற்று பல நாட்கள் நீடிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். வெப்ப அலை காரணமாக பல நாடுகளில் காட்டுத்தீ அபாயமும் அதிகரித்துள்ளது. மருத்துவமனைகளில் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை உயர்ந்து வருகின்றது. குறிப்பாக முதியவர்கள், குழந்தைகள் மற்றும் உடல்நல குறைபாடு உள்ளவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. காலநிலை மாற்றம் தீவிரமடைந்து வரும் நிலையில் இதுபோன்ற அதீத வெப்ப அலைகள் இனி அடிக்கடி ஏற்படலாம் என்றும் உலக நாடுகள் உடனடியாக காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்கள் வலியுறுத்துகின்றனர். ஜூன் மாத இறுதியில் ஐரோப்பாவில் வீசிய கடுமையான வெப்ப அலை காரணமாக பிரான்ஸ், பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் 3700க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. காலநிலை மாற்றமே இந்த அதீத வெப்பநிலைக்கு முக்கிய காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் மட்டும் 2025 கூடுதல் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. குறிப்பாக 45 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் முதியவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ஜூன் 22 தொடக்கம் 28 காலகட்டத்தில் வீடுகளில் நிகழ்ந்த இறப்புகள் 91% அதிகரித்துள்ளன. பெல்ஜியத்தில் முன் எப்போதுமில்லாத வகையில் 1200 கூடுதல் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. தொடர்ந்து நெதர்லாந்தில் 80 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களை பெரும்பான்மையாக கொண்டு 480க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. இந்த வெப்ப அலையை நிபுணர்கள் மிக தீவிரமான ஒன்றாக விவரித்துள்ள நிலையில் முழுமையான தரவுகள் கிடைக்கும் போது உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இதேவேளை கனடாவின் பல பகுதிகளில் நிலவி வரும் கடுமையான வெப்ப குவிமாடம் காரணமாக அபாயகரமான அளவில் வெப்பநிலை அதிகரித்து வருகின்றது.
இந்த வானிலை மேலும் தொடரும் என வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளதை அடுத்து மில்லியன் கணக்கான மக்கள் வெப்ப எச்சரிக்கையின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளனர். பகல் நேர வெப்பநிலை மற்றும் ஈரப்பத குறியீடு ஆகியவை பருவகால இயல்பான அளவை விட மிக அதிகமாக உயர்ந்துள்ளதால் என்வாயன்மென்ட் கனடா நிறுவனம் ஒன்டாரியோ, கியூபெக், பிரைஜிர்ஸ் மற்றும் வடமேற்கு பிராந்தியங்களின் சில பகுதிகளுக்கு வெப்ப எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. இம்முறை வெப்ப அலையினால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட மாகாணங்களில் ஒன்றாக ஒன்டாரியோ விளங்குகின்றது. மாகாணத்தின் பெரும் பகுதிகளில் வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தென்மேற்கு ஒன்டாரியோவில் பகல் நேரத்தில் கடுமையான வெப்பமும் இரவு நேரங்களில் தனிவற்ற நிலையும் நீடிப்பதால் மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கிழக்கு ஒன்டாரியோவிலும் இதே நிலை நீடிப்பதால் பகலின் வெப்பம் அதிகமான நேரங்களில் மக்கள் வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.